Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவச் சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவிக்க உள்ளார். தொடர்ந்து கழக கொடியை ஏற்றி வைக்கும் பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்க உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 54வது ஆண்டு தொடக்க விழா கோலாகலமாக சென்னை ராயப்பேட்டை அவை செல்வம் சாலை அமைந்திருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக் கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் இருக்கக்கூடிய கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோருக்கு மாலை அணிவித்து நலக்கூறியும் மரியாதை செலுத்துகிறார்கள். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைப்பு செயலாளர்கள், கழகத்திற்கு பல்வேறு குடிமக்கள் நிர்வாகிகள் என ஏராளமானோர் அதிமுக அந்த 54வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பொதுத் தலைவர் அம்மா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் அமைச்சன் 2.5 கோடி கொண்டதை கொண்ட ஒரு மகத்தான ஈசனாக ஏறக்குறைய அரை நூற்றாண்டை கடந்து தமிழக மக்களுக்காக சேவை ஆற்றிவிடக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர்களுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பல்வேறு நலப்பணிகளை செய்து மக்களுடைய வாழ்வை முன்னேற்றத்திற்காக, அடுத்தடுத்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, ஏழைகளுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. அதனுடைய சுழற்சியாக 54வது ஆண்டு இந்த விழாவில் இந்த ராஜபேட்டை இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கும் நேரவாசியில் உள்ள கழகத்தினுடைய ராஜ்யத்தில் அமைக்கப்படக்கூடிய கழகத்தினுடைய தலைவர் மாலை அணிவித்து அண்ணா திராவிட முன்னேற்ற மனசூரி மரியாதை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தலைமைக் கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அருகிலேயே குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் விருந்தினி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, அதே போன்று விவசாயிகள் பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் காசுகள், இளைஞர்கள் காசுகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி, கலைப்பிரிவு என்கிற பல்வேறு அமைச்சரை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த உற்சாகமாக ஆசிரியர் 54வது ஆண்டு விழாவை கொண்டாடி வருகிறார். ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் கடந்த 14ஆம் தேதி அறிக்கை வெளியிடுவதோடு 54வது ஆண்டு விழா தமிழகத்தில் வரும் ஏழை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட வெளியீடுகளோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 2வது தேர்தலெல்லாம் திருவிழெல்லாம் உற்சாகமாக கொண்டாட வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அதனுடைய அடிப்படையில் தலைமைக் கழகத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி இந்த இருவரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய புரட்சித் எம்ஜிஆர், புரட்சி அம்மா அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மனத்தை மரியாதை செலுத்துகிறார் என்று அறிவித்திருந்தார். தொடர்ச்சியாக கழகத்தினுடைய விதிகளை வைத்து அங்கு இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகள் சொந்தத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்குவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு தலைமைக் கழகத்திலே விழாக்கள் இருக்கிறது. 54வது ஆண்டு விழா என்பது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் வித்தியாசமாக அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட ஆசிரியர் மாணவர்களுக்கு
மலர் செய்தியில் மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற இன்னும் பல நூற்றாண்டுகள் மக்களுக்காக ஆட்சியில் உதவி அந்த பொது அளவில காட்சியை காட்சி நாம் பார்த்து சென்றிருக்கிறோம். புரட்சி தலைவர் எடப்பாடி திரைக்கலைஞரால் அதிமுக 54வது தொடர்ச்சியாக வளர்ந்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு அந்த தொழில்நுட்பத்திற்கு பல்வேறு நல்லபடியாக இருக்கிறது. அது இந்த ஆண்டு 54வது ஆண்டு தொடர்பாக அண்ணாவிராவது நீர்நிலையத்தில் பெருசெயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி பணிச்செயலர் செய்திக்கலைஞரால் இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு ஈர்ப்புகளை வழங்கி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் சொல்லியிருக்கிறோம். நேற்றையிலே அனைத்து அண்ணாவிராவது முன்னேற்றங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி பணிச்செயலர் தொண்டர்களுக்கு தனது மனசென்று ஒரு பதவியும் எழுதியிருந்தார். குறிப்பாக தலைவர்களுடைய நிறுவனங்களில் பொதுச்செயலர் நல்லாட்சியோடு 2026 கடைசியான நல்லாட்சி நடவடிக்கை அதாவது வேண்டும் காண வேண்டும் என்கிற அந்த குறைந்த நிலையிலே தனது இளமையை வெளிப்படையை இருந்தார். அன்பிற்கும் பாசத்திற்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆலமரம் போல தவிர்த்து கடலையும் நிலைகள் கடந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 54வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு நீங்கள் அனைவரும் இந்த மலர் வழியாக சந்திப்பதுமான நிகழ்ச்சியோடு குறிப்பிட்டிருந்தார். இன்றைக்கு நிகழ்ச்சியோடு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுமக்களுக்கு கழகத்திற்கு நிர்வாகிகளுக்கு அமைப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவிய சிறப்பாக இருக்கிறார்களாம் தீய சக்தியிலிருந்து தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக பொதுமக்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற என்கிற மாபெரும் இயக்கத்தை 17/10/1922ஆம் ஆண்டு என்னுடைய அதிமுக பொதுச்செயலாளர் கட்சி தொடங்கிய 6 மாதங்களில் திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் 24 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களில் இருந்தார். அதன் பின்னர் 1977 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றியது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சரானார். தமிழ்நாட்டின் அரசியல் தலைவிரியை தலைவராக மாற்றி திமுகவினுடைய முகவரியை அடையாளத்தை நீக்கி போக காணாமல் போக செய்தார் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். 3 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சிக் காலங்களில் தமிழக மக்கள் நலனில் முன்னோருக்கு எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. ஏழை எளிய மக்களுக்காக புரட்சித் தலைவர் தத்துவ திட்டம், இலவச வீட்டு விசாரணை திட்டம் என பல்வேறு விசாரணை திட்டங்கள் இன்றைய வரலாற்றில் இருப்பதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற என்கிற மாபெரும் மக்கள் பேர் இயக்கத்தை தண்ணீரை காப்பது போல பாதுகாக்க இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொத்தில் குழந்தை திட்டம், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், பெருத்துவிட்ட தாய்மார்களுக்கு அம்மா குழந்தைகள் நலப்பட்டகம், பள்ளி மாணவ மாணவர்களுக்கு நெல்லா வடிவங்கள் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் சுற்றி அளப்பரிய சாதனைகள் புரிந்து அமைதி வளம் வளர்ச்சி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் விற்பனை செய்தார், சீர்களை செய்தார். அதற்காக இதற்கு ஆட்சிப்பட்ட பொதுச்செயலாளர் இயக்கம் இன்னும் பல 7 ஆண்டுகள் தமிழகத்தில் மக்களுக்காக சேவை செய்யும் என்று சட்டம் புரட்சித் தலைவர் எடப்பாடி பரிசோதனை துறைகளால் செய்வதற்காக அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு மனிதன் தமிழகத்தில் இருப்பது என்றால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நாள்தோறும் நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்தாலும் சரி மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய ஒரு மகத்தான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அதை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு எத்தனையோ சோதனைகள், வேதனைகள், கதிகள், சூழ்ச்சிகள், துரோகங்கள் வந்த போதிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா என்கிற இந்த இருவரும் செய்யக்கூடிய நல்லாட்சியோடு உயிரும் மேலான கழக உடன்பிறப்புகளின் துணையோடு கழகத்தை நீக்கி இன்றைக்கு உயிர்களை போட்டு உத்திரவை போட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு மக்களுக்கு அறிவிப்பை வெற்றி சேர்த்து அனைத்து வியாபாரத்தில் வெளியிடக்கூடிய துரோகங்களோட கோலாகலமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழகம் தலைகுனிந்து மக்கள் உறவோடு இருக்கிறார்கள். மக்கள் தலையை பயிற்சியை நிறுத்தி சொல்ல முடியாத முடிவுக்கு ஆராய்ச்சி இருக்கிறது. பெரியவர் மாடல் அரசு தமிழகத்திலே சட்டமோடு கேள்வி செய்யார்கள். எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயும் கஞ்சாவும் தோட்டத்திலே ஊர் கொண்டிருக்கிறது. காட்டாராய் தமிழகத்திலே பாதுகாக்க வேண்டிய அரசு மக்களை காட்டாமல் அவர்களை தொழிலோடு தந்திருக்கும் குறிக்கோளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை நடத்தி வரக்கூடிய மக்களின் ஆட்சியை குடும்ப ஆட்சி இயக்கத்தை போல ஒவ்வொருவரும் சாட்சி கொண்டிருக்கிறார்கள். நமது தோட்டத்தை கைது செய்து வசதியாக 2026 கடைபிடிக்கூடிய ஆட்சி அலுவலகம் மருத்துவ சக்தியாக ஒன்றும் செய்ய முடியாது என்பதை சட்டமொழியாக ஏற்று வளர்க்கூடிய 54வது ஆண்டு அண்ணாதிராவிட முன்னேற்றத்தில் கொண்டது எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று அதிமுக பயிற்சியாளர் அதன் அடிப்படையில் அண்ணாதிராவிட முன்னேற்றத்தின் 54வது சென்னை ராயப்பேட்டை அகழ்ச்சிகளின் தலையில் அமைந்திருக்கக்கூடிய பொதுச்செயலர் எம்ஜிஆர் மாளிகை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி இருவரும் தலையில் வைத்து எம்ஜிஆர் புரட்சி அண்ணா சேமித்து மாலை ஒதுக்கி மதத்திற்கு மரியாதை தங்கள் இருக்கக்கூடிய நகரங்களுக்கான தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இயக்கத்துறை தலைவி 24வது ஆண்டு தொடக்கவிழாவை இன்னைக்கு ஆசிரியருக்கான பயணக்கழகம் மிகச் சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்று காட்சிகளை பார்த்து வருகிறோம். அது பெரிய அண்ணாதிராவிட முன்னேற்றத்திற்கான மக்களுக்கான இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கம், அடிப்படை மக்களுக்கான இயக்கம், ஏழைகள் மக்களுக்கான இயக்கம், 2026 அறிவிப்பு ஏறப்பட்ட இயக்கம் 54வது ஆண்டு தொடக்க விழா கோலாகலமாக நடைபெறப்படும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.